தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறார். அவருடைய அடுத்த படமான மதராசி ரசிகர்களின் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தின் உருவாக்கத்தில் தென்னிந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் ராஜமௌலியும் இணைந்திருப்பதுதான். மதராசி திரைப்படம் ஏன் ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும், ஏன் இதை திரையரங்குகளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்கான 5 முக்கிய காரணங்கள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. இதுவரை நாம் பார்த்த சிவகார்த்திகேயன் வேறு, இந்த மதராசி இல் நாம் பார்க்கப் போகும் சிவகார்த்திகேயன் வேறு. வழக்கமான நகைச்சுவை, காதல், ஜாலியான நடிப்பு என்ற வட்டத்திலிருந்து வெளியேறி இந்த படத்தில் ஒரு தீவிரமான அழுத்தமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். சென்னை மண்ணின் கதையை பேசும் இந்த படத்தில் அவருடைய உடல்மொழியும் வசன உச்சரிப்பும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சிவகார்த்திகேயனின் நடிப்பு பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். இந்த படத்தின் மிகப்பெரிய பலமே இயக்குனர் எஸ் ராஜமௌலி இந்த படத்தில் ஒரு பங்கு வகிக்கிறார் என்பதுதான். ராஜமௌலியின் பெயர் ஒரு படத்தில் இருந்தால் அந்த படத்தின் பிரம்மாண்டம், காட்சி அமைப்பு, தொழில்நுட்ப தரம் ஆகியவை வேறொரு உச்சத்தில் இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. மதராசி இன் கதைக்களம் சின்னதாக இருந்தாலும் ராஜமௌலியின் அனுபவமும் வழிகாட்டுதலும் இந்த படத்தை ஒரு சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெறும் ஒரு உள்ளூர் கதையாக இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மதராசி இன் கதை சென்னையையும் அதன் வாழ்க்கையையும் மிகவும் யதார்த்தமாக பேசும் ஒரு கதை. படத்தில் கிளிஷேக்களும் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளும் இருக்காது. மாறாக சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கை, போராட்டங்கள், உறவுகள் மற்றும் கனவுகள் ஆகியவை உணர்வுபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒருவித மண் வாசனையுடன் கூடிய உணர்வை தரும். இது இன்றைய ரசிகர்கள் விரும்பும் புதுமையான அழுத்தமான கதைக்களத்திற்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த படத்தின் கதைக்கு உயிரூட்டும் வகையில் படத்தில் வலுவான நடிகர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். சிவகார்த்திகேயனுடன் இணைந்து முன்னணி நடிகர்கள் சத்யராஜ், பிரியங்கா, அருள்மோகன் போன்றோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இவர்களின் நடிப்பு கதையின் ஆழத்தை மேலும் கூட்டுகிறது. வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு பெரிய நடிகர் நடித்திருப்பதும் இந்த படத்தின் பலமே. ஒவ்வொரு கதாபாத்திரமும் கவனமாக வடிவமைக்கப்பட்டு படத்திற்கு வலு சேர்த்துள்ளன. கதை, நடிப்பு என மட்டுமில்லாமல் தொழில்நுட்பத்திலும் இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தின் இசை, குறிப்பாக பின்னணி இசை, ரசிகர்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கும். ஒவ்வொரு காட்சியையும் உயிர்ப்புடன் பதிவு செய்துள்ள ஒளிப்பதிவு பிரமிக்க வைக்கும் காட்சிகளை தரும். அத்துடன் இந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் செயற்கையாக இல்லாமல் மிகவும் யதார்த்தமானதாகவும் பரபரப்பானதாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயனின் நடிப்பு பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு படமாக இல்லாமல் ஒரு பெரிய திரையில் அனுபவிக்க வேண்டிய அற்புதமான படைப்பாக இருக்கும். இந்த 5 காரணங்களும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய சாதனையை படைக்கும் என்பதை உணர்த்துகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.